சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரன், உண்மையை சொல்பவன் சதிகாரன். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். ஒரு முக்கியமான காலகட்டத்தில், ஒரு முக்கியமான சூழலில் நாமெல்லாம் இப்போ இருக்கோம். பாருங்கள், இன்றைக்கி முடிஞ்சு நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு மறுநாள் நம்ம தலையெழுத்தை நாமளே நிர்ணயிக்க போகிறோம். நம்ம தலை விதியை நாமளே தேர்ந்தெடுக்க போகிறோம். ஆனால் பாருங்கள், நம்ம மற்றவங்கள தான் குறை சொல்கிறோம். ஆனால் நம்மக்கிட்ட எவ்வளோ குறை இருக்குது நம்ம யோசிக்கவே மாட்டேன்றோம். ஏன் சொல்கிறேன்னா, பாருங்கள், மன்னர்கள் காலத்தில் சர்வாதிகார ஆட்சி இருக்கிற ஒரு காலத்தில் கூட மன்னர்கள் எப்படியோ, மன்னன் எப்படியோ அப்படித்தான் மக்கள் இருப்பாங்க. ஆனால் மக்கள் ஆட்சியில் மக்கள் நல்லா இருந்தாங்கன்னா, மக்கள் சரியாக இருந்தாங்கன்னா, மக்கள் நல்லவங்களாக இருந்தாங்கன்னா நல்ல தலைவர்கள் கிடைப்பாங்க. இங்கே பிரச்சனை என்னன்னா, மக்களாகிய நாமே சரியில்லை. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ சொன்ன பார்த்தீங்களா, கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன, மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. மனம் நமக்கு கல்லாக போச்சு. அதனால தான் அந்த வார்த்தையை கண்ணாசன் ஐயா அவ்வளோ அழகாக, அந்த அற்புதமான பாட்டு. சதிச்செயல் செய்கிறவன் புத்திசாலியாக இருக்கிறாங்க, அதை சகிச்சிட்டு இருக்கிறவன் குற்றவாளியாக இருக்கிறான், உண்மையை சொல்கிறவன் சதிகாரனாக இருக்கிறான். பாருங்களேன், இந்த மக்களாட்சியில் இதுதான் நடந்துகிட்ருக்குது. பாருங்கள், இன்றைக்கும் ஒரு முக்கியமான நாள். என்ன நாள் தெரியுமா? ஏப்ரல் 22. இதே சென்ற ஆண்டு 22 பகல்காமில் ஒரு தீவிரவாதிகள், லஷ்கர் தொய்பா தீவிரவாதிகள் வந்து 25+1 26 பேரை கொண்டுட்டு போனாங்க. அது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 22ஆம் தேதி நடந்த பிறகு ஒரு 8 நாள், அதுக்கப்புறம் ஒரு 6 நாள் கழித்து, கிட்டத்தட்ட 14 நாள் கழித்து மே 7ஆம் தேதி சிந்தூர் ஆப்ரேஷன் சொல்லி நம்ம பாரத பிரதமர் வந்து ஒரு அற்புதமான ஒரு அட்டாக் பண்ணார். பாகிஸ்தான்லேயும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லேயும் இருக்கிற பயங்கரவாதிகளை ஒரு 20 நிமிஷத்தில் ஒழிச்சார். பாருங்கள், அதுக்கு அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் பயங்கரவாதிகளை மட்டுமே அந்த கூடாரங்களை வச்சு ரொம்ப அற்புதமான தாக்குதல். அதில் அடங்கினவங்க, அதில் இருந்த பாகிஸ்தானுடைய அதிபரே போய் கூடாரத்தில் உள்ளுக்குள்ளே ஒரு பாதாளத்தில் போய் ஒழிஞ்சிக்கிட்டாருன்னு அவரே சொன்ன அந்த வேடிக்கைகள்லாம் நடந்தது. ஏன்னா, நான் ஏன் இந்த பதிவை முதல்ல கொடுக்குறேன்னா, சமீபத்தில் ஒரு வார இதழில் அந்த ஆசிரியர்கிட்ட கேட்குறாங்க, வாக்களிக்கிறவங்களுக்கு அடிப்படையாக எதை யோசிக்கணும்? அவர் சொன்னார் ரொம்ப அழகான பதில் அது. அவர் சொல்கிறாரு, தேசம், தெய்வம், தர்மம், இந்த மூன்றையும் நினைத்து கொண்டு தான் நீங்கள் உங்கள் வாக்கை நீங்கள் அந்த அளவீடாக வச்சு போடணும் அப்படின்றார். எவ்வளோ அற்புதமான பதில் பாருங்கள். நாம் தேசத்தை பற்றி நினைக்கிறதே கிடையாது, தெய்வத்தை பற்றி அது ஒரு சாரார் விட்டுருங்க. தர்மம் அது எப்போவுமே தெய்வத்துக்கு மேலே இருக்கிறது. ஏன் சொல்கிறேன்னா, எப்படி ஒரு அரசியல் சாசனத்தை நம்ம வகுத்துட்டோம்னா, வகுத்தவங்க கூட இந்த அரசியல் சாசனத்தை மீற முடியாதோ, அதை போல தர்மத்தை வகுத்த தெய்வமே, இறைமையே, கடவுளே ஆனாலும் அந்த தர்மத்தை அவன் கூட மீள முடியாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, நாம் தர்மத்தை விட்டுட்டோம். அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு பதிவிலையும் நான் மக்களுக்கு தர்மம் வேண்டும், இந்த மக்களாட்சியில் நாம் சரியாக இருந்தால் தான் நாம் நல்லவனை தேர்ந்தெடுக்க முடியும். அந்த வகையில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், இப்போ ஆட்சி முடிய போகுது. இந்த ஆட்சி தொடரப்போதா, தொடரணுமா, தொடரக்கூடாதா, இதை தான் இப்போ நம்ம முக்கியமான கேள்வியாக இருக்குது. பாருங்கள், இந்த 5 வருஷத்தில் நடந்த தீமைகளை அவங்க திமுக ஒரு தீய கட்சி, ஒரு தீமையான கட்சின்றதெல்லாம் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே போய் சொல்லிட்டார். அது சொல்ல தேவையில்லை. அப்போவே அவருக்கு அவ்வளோ குடைச்சி கொடுத்தவங்க அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து அழிக்க நினச்சதே கிடையாது. எம்ஜிஆர் அவர் என்ன பண்ணுவார், எப்போவுமே திருத்த தான் நினைப்பார். அவங்க திருந்த மாட்டாங்க. இப்போ 5 வருஷத்தில் நடந்ததெல்லாம் பார்த்தா வெறும் பொய், நாடகம், நடிப்பு. பார்த்திங்கன்னா இப்போ கூட சமீபத்தில் நம்ம முதல்வர் கருஞ்சட்டையை போட்டுக்கிட்டு அந்த மசோதாவோட நகலை எரிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி அவர் வந்து ஸ்வீட் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா அவங்களுடைய இயல்பே அந்த மாதிரி நாடகங்கள் நடத்துகிறது தான். அவங்களுக்கு பொய்யை சொல்லி சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க, பொய்மையை புரட்டி போட்டு, உண்மையை புரட்டி போட்டு, பொய்மையை சொல்லியே பரப்பி அதனால் வந்தவங்க. அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய இயல்பு. அதை இப்போ நம்ம உணரலைன்னா தப்பாக போயிடும். ஆனால் பாருங்கள், அவங்க ஆட்சி நடக்கிற அந்த 5 வருஷத்தில் என்ன நடந்தது?
உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கிட்ட இருக்கிற பிரேமலதா அம்மாவே சேம் சைட் கோல் போட்டு என்ன நடக்குதுன்றதை வெட்ட வெளிச்சமாக காட்டினாங்க. அது ஏன்னா இறைவன் சொல்ல வைப்பான். அவங்க என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் நான் சொல்லுவேன் அடிக்கடி, இருட்டுன்னு நினைக்காதீங்க, இருட்டு கூட ஒரு கருப்பு வெளிச்சம் தானுவேன். அந்த மாதிரி அந்த கருப்பு வெளிச்சம் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய தேசத்தினுடைய தேசம்னு சொல்கிற ஒரு யோக்கியதை கூட இல்லாமல் போயிடுச்சு. என்ன குறுகிய எல்லைக்கு நம்ம வந்துட்டோம், குறுகிய புத்திக்கு நம்ம வந்துட்டோம். ஒரு இந்திய தேசம்னு சொல்கிற கூட அதை பிரித்து துண்டாக போடுற ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னா இன்றைக்கி இவர் கேட்குறாரு, ஆளுங்கட்சியை சேர்ந்த முதல்வர், என்னை 5 லட்சம் கோடி வாங்கிட்டாங்க, எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்களே, 165 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறாரு கடன் மோடி, இவர் சொல்லலாமான்னு கேட்குறாரு. ஏயா என்னையா இது? அதாவது ஒருத்தன் நேர்மையாக யோகியத்தனமாக அவன் மக்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு அவன் ஆண்டுட்டு இருக்கிறான். ஒரு சின்ன ஊழல் பிரச்சனை அவங்ககிட்ட கிடையாது. மத்திய அரசாங்கம் எவ்வளோ பெரியது, எத்தனை மாநிலங்கள் உட்கொண்டது, எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்குது, அது இவ்வளோ தூரம் பெரிய ஆட்சி பண்ணுது. அவங்க என்னென்னா இன்றைக்கி கூட பாருங்கள், 17,000 கோடிக்கு மேலே அந்த 100 நாள் வேலைக்கு விடுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை வெளியிட்டிருக்காங்க. யார்? மத்திய அரசாங்கம். அதே போல் உங்களுக்கு தெரியும், 4 மாதத்துக்கு ஒரு தடவை 2,000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் போட்டுக்கிட்டு தெரியாமல் போட்டுகிட்டே இருக்காங்க எங்கள் விவசாயிகளுக்கு. இது அவர் மோடி கொண்டு வந்ததுலேருந்து வந்துட்டு தான் இருக்குது. எத்தனையோ நலன்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், எரிவாயு பிரச்சனை உலகமெல்லாம் எப்படி இருக்குது, நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், பாதுகாப்பு எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய எல்லா தவறுகளையும் தப்புகளையும் எல்லா ஒரு மிக்குறுகளையும் அவங்க தாண்டறதுக்கு எப்போ பார்த்தாலும் மொழியை பயன்படுத்துவாங்க, துவேஷத்தை பயன்படுத்துவாங்க. மோடி துவேஷம், இங்கே பார்த்தா டெல்லி துவேஷம், இந்த பக்கம் பார்த்தா மத துவேஷம், இந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு இந்தி துவேஷம். இதே தான் அவங்களுக்கு, வேறு எதுவுமே தெரியாது. எதை கேட்டாலும் அதுதான் சொல்லுவாங்க. அவங்க கால் நுழையக்கூடாது, கால் ஊன்ற மாட்டோம்னா என்னையாது? 20 மாநிலங்களில் இன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சி பண்ணுது. இன்றைக்கி உலகமெல்லாம் மோடி மேலே ஒரு அற்புதமான ஒரு பெரிய மரியாதை இருக்குது. உங்களுக்கே பணம் கொடுக்கலன்னு சொல்லி நீங்கள் உங்கள் கல்வித்துறையை சார்ந்தவங்களுக்கெல்லாம் நிறைய துணைவந்தர்களை நியமிக்கலை. நிறைய பேருக்கு பணம் கொடுக்க முடியலை. நிறைய ஒரு உண்மையான அரசு ஊழியர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு பணம் வரலன்னு ஏகப்பட்ட பிரச்சனை, ஆசிரியர்களுக்கு பணம் வரலன்னு அதெல்லாம் நிறைய பிரச்சனை வந்தது. அதெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் இணக்கமே இல்லாமல் எப்படி வாழ்ந்து முடிவீங்க? ஒன்றாத அரசாக இருந்துக்கிட்டு நீங்கள் ஒன்றிய அரசுன்னு பேசியிருந்தா எப்போ உங்களுக்கு நலம் பண்ண முடியும்? எவ்வளவு குற்றங்கள் உங்கள் மேலே, எத்தனை பிரச்சனை சொல்லி 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 நம்ம நாவே அழுகி போயிடும் போலகுது. ஆனால் என்ன பிரச்சனை இங்கேன்னா, மக்கள் இதை உணர மாட்டேங்கிறாங்க. மக்கள் ஒரு ஹிட்லருடைய ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு தடவை நான் படித்தேன். ரொம்ப அழகான அது உண்மையாக பொய்யாக கூட தெரியாது, நான் சரித்திரத்தை படித்ததில்லை, இப்போ வாட்ஸ்அப் தான் படித்தேன். பாருங்கள், ஹிட்லர் அமைச்சரை கூட்டத்துக்கு வருவார். அவர் வரும்போதே அமைச்சர்களெல்லாம் தான் உட்காந்துருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், ஒரு கோழியை இப்படி அக்குள்ள இப்படி அந்த அந்த கண்ணை பார்க்காம அந்த அழகு பக்கம் வச்சுக்கிட்டு மூடிக்கிட்டே வருவார். உட்காருவார். உட்கார்ந்த உடனே பேசிக்கிட்டே என்ன பண்ணுவார், ஒவ்வொரு அந்த இறகா பிரிப்பார். அது துடிக்கும் அந்த கோழி, அதை அமுக்கிக்கிட்டு பிடிப்பார். பிரிச்சிருக்கும் போது கூட இருக்கிற அமைச்சர்கள், அது வலிக்குதுங்க, அதை விட்டுருங்க பாவம்னு சொல்லுவார். விட மாட்டார். என்ன பண்ணுவார், பேசிக்கிட்டே பிரிச்சுடுவார். எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே தூக்கி போடுவார். அந்த கோழியை தூக்கி போட்ட பிறகு அந்த கோழிக்கு உணவை தரையில் போடுவார். அந்த நிலையில் அந்த கோழி அந்த அழகில் கொட்டும். அதுக்கப்புறம் கிட்ட அந்த உணவை காண்பிச்சு என்ன பண்ணுவார், ஹிட்லர் கூப்பிடுவார். அந்த கோழி கிட்ட வரும். இப்போ என்ன பண்ணுவார், அந்த கோழியை தூக்கிட்டு அந்த கோழி என்ன நினைக்குது, இவர் முதல்ல எனக்கு இம்சை பண்ணவங்க வேற, இப்போ உணவு கொடுக்குறவங்க வேறன்னு அது நினச்சி என்ன பண்ணுது, அப்படியே அவர் கொடுக்குறாரு, அந்த உணவை வாங்கி சாப்பிடுது. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாராம் ஹிட்லரு, பார்த்தீங்களா இது மாதிரி தான் மக்கள். 4.5 வருஷம் 5 வருஷம் நமக்கு ஆட்சிக்கு வச்சுங்க, 4.5 வருஷம் இந்த இறகுகளை பிடிக்கிற மாதிரி பிடுங்கி போட்டுடணும். கடைசி ஒரு 6 மாதம் என்ன பண்ணால் நல்லது பண்ணுற மாதிரி உணவு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துடணும். அப்படி போட்டிங்க வச்சுக்கோங்க, வாக்காளர்லாம் மறந்துடுவாங்க, நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இப்படித்தான் நம்ம ஆட்சி பண்ணணும்னு சொல்லி ஹிட்லர் சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வரும். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் பாருங்கள், அது அப்படித்தான் எப்படி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இவ்வளோ தூரம் இவ்வளோ மோசமான ஒரு ஆட்சியை நம்ம சந்தித்த பிறகு கூட நம்ம இன்னும் என்ன பண்ணுறோம், இன்னும் 80 சீட்டு வரும் திமுக, அவங்க ஆட்சி அமைச்சிடுவாங்கன்னு சொல்கிற அளவுக்கு எல்லா ஊடகங்களையும் வாங்கிட்டாங்க. எல்லா ஊடகங்களும் வாங்கிட்டாங்க. எந்த ஊடகத்துக்கும் தர்மம் இல்லை, எந்த பத்திரிகைகளும் தர்மம் இல்லை. எல்லாம் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அதை பற்றி. ஆனால் பாருங்கள், எதிர்த்து பேசுனாங்க பாருங்கள் இணையதளத்தில், அவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போட்டார். இவர் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஆளை பார்க்கறதுக்கு தான் சைலண்ட்டாக இருப்பார்.
ஆனால் பயங்கரமான அந்த வயலண்ட் அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஹிட்லரை விட மேலே இருக்க மாதிரி அவருடைய உடல் மொழியில் நீங்கள் பார்த்தா தெரியும். அப்படி அமைதியாக வர மாதிரி தான் இருக்கும். எத்தனை பேர் உள்ளே போனாங்க தெரியுமா? சாட்டை துரைமுருகன், சவுக்கு சங்கர், பாவம் நேதாஜி வரதராஜன் அற்புதமாக பாட்டு இயல்பாக பேசிகிட்டு இருப்பார். அவர் தூக்கி உள்ளே போட்டார். கிஷோர் கே சாமி, வராகின்னு ஒருத்தர், அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியும் மாரிதாஸ், ரொம்ப அற்புதமாக ஒரு புள்ளி விவரத்தோடு சொல்லுவார். அவர் ஒரு பேராசிரியர். இவ்வளோ பேர் மட்டும் இல்லை, கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேர் யூடியூபர்னு சொல்லி அவங்க ஏதாவது ஒன்று பேசிட்டா அவங்கள தூக்கி உள்ளே போட்டுறது. இதெல்லாம் என்ன அராஜகம்? இதெல்லாம் உங்களுக்கு திருப்பி வாங்க போகிறீங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க இல்லையா, உங்கள் ஆக்ஷனுக்கெல்லாம் ரியாக்ஷன் வரப்போது பாருங்கள். மே 4 வரைக்கும் பொறுங்க ஐயா, பொறுங்க. என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? செங்கோன்மையில சொல்லுவார் ஐயா, 55வது அதிகாரம் 6வது குறளை சொல்லுவார், வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாது எண்ணின்றார். என்ன தெரியுமா? நீங்கள் அதிகாரம் தான் உங்களுக்கு வெற்றி தருன்னு நினைக்காதீங்க. மன்னவன் கோல் அதுவும் கோடாது எண்ணின்றாரு. அந்த கோல் அதிகாரம் கோடாமல் இருந்தால் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அது வந்து என்னைக்கு அந்த கோல் சாஞ்சிடுச்சோ அப்போவே விட்டுக்கும். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகுன்னு ஐயன் இறைமாட்சியில் வைப்பார். ஒரு தலைவனுக்கு, ஒரு அரசனுக்கு, ஒரு ஆட்சியில் செய்கிறவனுக்கு என்ன அவனுக்கு தகுதின்றதில் ஒரு அழகான அந்த அதிகாரத்தை படிங்க. 39வது அதிகாரம் இறைமாட்சியில் சொல்லுவார். இறைன்னா அரசன், அவனுடைய பெருமை எப்படி இருக்கும், அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கணும் எல்லாமே சொல்லுவார். செவிகைப்ப சொற்பொருக்கும். இந்த காதில் மற்றவங்களுடைய விமர்சனம் கேட்டு கேட்டு காதில் ரத்தம் வடிஞ்சா கூட சொற்பொருக்கணுமா. பண்புடை வேந்தன்றான். அந்த பண்புடை வேந்தனுக்கு தான் அந்த மாதிரி பொறுக்கிற தன்மை வரும். செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகம். அவனுடைய குடையில் கீழே தங்கணும், அவனுடைய அதிகாரத்துக்கு கீழே தான் அந்த உலகம் தங்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பொறுக்க மாட்டீங்க. ஆளை பார்த்தீங்கன்னா சாஃப்டாகிறீங்க, அந்த வயலண்ட்டாகிறீங்க. என்ன ஆக போகுது பாருங்கள். மே 4ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தீர்ப்பு. ஏன் நான் இதை கொண்டு வரேன்னா, மக்கள் நாம் தர்மத்தோடு இருக்கணும், மக்கள் நாம் தேசப்பற்று இருக்கணும், மக்கள் நாம் தெய்வம்னா வச்சுக்கோங்க, உண்மைனா வச்சுக்கோங்க, சத்தியம்னா வச்சுக்கோங்க. நமக்குள்ள அந்த சத்தியத்தை கொண்டாந்தால் தான் நாம் உண்மையாகவே நம்ம யாருக்கு சிறந்தவங்கன்னு ஓட்டு போட முடியும். இது ஒரு மோசமான காலகட்டம். ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்களே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு அனாதையான தமிழ்நாடாக போச்சு, போதை தமிழ்நாடாக போச்சு. ஏன்னா 19லிருந்து 10 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட பள்ளியிலையும் கல்லூரிகள்லையுமே கிட்டத்தட்ட 40% பசங்க போதைக்கு அடிமையாயிட்டான்னு சொல்கிறாங்க. அதாவது போதை வஸ்துகளை உபயோகிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது எங்கே போய் முடியும் தெரியும், நிறைய தெரியும் உங்களுக்கு. நிறைய கல்லூரிகளில் இப்போ அது நடந்துகிட்டு இருக்குது. என்ன காரணம்னா, முதல்ல நம்ம தேவை, நம்ம அடுத்த கலாச்சாரத்துக்கு பண்பு வேணும். ஒருவருடைய உடல் ஆரோக்கியம் என்பது உடைகளில் கிடையாது, அணிகலன்களில் கிடையாது, அவருடைய மேக்கப் சாதனங்களில் கிடையாது, அவருடைய தோற்றத்தில் கிடையாது, உள்ளே நல்லா இருக்கணும். ஒரு மனிதனுக்கு நல்ல பெரிய ஒரு 2.5 கோடி 3 கோடி வாட்சி கட்டிக்கிட்டு, நல்ல மோதிரங்கெல்லாம் போட்டுக்கிட்டு, அணிகளெல்லாம் வச்சுக்கிட்டு, ஒரு சிறப்பான ஒரு 1 லட்சம் ரூபாய் உடையை போட்டுக்கிட்டு, ஒரு நறுமணமெல்லாம் பூசிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காருன்னு சொன்னால், அவர் பாவம் கிட்னி அவுட்டுங்க, ஹார்ட்டை பிரச்சனைங்க, அவருக்கு மூளையில் சிலதெல்லாம் நான் செயல்படாதுங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்? அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம தேசம் அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அடுத்த தலைமுறைக்கு இந்த தேசத்தை நம்ம மாற்றி வைக்கணும்னா சரியான தலைமையை நம்ம கொண்டு வரணும், உணர்ந்து நம்ம ஓட்டு போடணும். ஒரு காரணம். இன்னொரு காரணம் ரொம்ப முக்கியமானது, எம்ஜிஆருடைய செய்தி என்னென்னா பாருங்கள். ஒரு சாதாரண பிரேமலதா அந்த அம்மா சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. அவங்க அந்த 10 சீட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த 10 சீட் கூட பல கோடிகள் வாங்கிட்டு தான் ஒரு சீட்டு கொடுத்தான்னு சொல்கிறாங்க. அந்த பொதுவெளியில் சொல்கிறது நம்ம நம்ப வேணும் அவசியம் இல்லை. பாருங்கள், அப்படி பேசுகிறாங்க. ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் 1977 அந்த வேட்பு மனு பரிசீலனைக்கு முன்னால் யாரெல்லாம் நம்முடைய கட்சிக்கு நம்ம சீட் கொடுக்க போகிறோம்னு சொல்லும்போது அது குறித்து திரு மகாலிங்க ஐயா எழுதுறார். பாருங்கள், ஒரு தடவை அந்த 1977 யாரெல்லாம் வேட்பாளர் அமைச்சிருக்காங்கன்னு கேட்குறாரு. கேட்கும்போது ஈரோடு தொகுதிக்கு அப்போ பெருந்துறை சீனிவாசன் ஒருத்தர், அவர் பாருங்கள், அவர் நான் இங்கே நிற்கிறதுக்கு விருப்ப மனு கொடுத்துருக்கிறாரு எம்ஜிஆர்கிட்ட. அதை பரிசீலனை பண்ணும்போது அப்போ பக்கத்தில் மகாலிங்க ஐயா சொல்கிறாரு, ஐயா இது மாதிரி இந்த பெருந்துறை சீனிவாசன்றவர் அவர் வேறு கட்சியில் இருந்தவர், இப்போ அந்த சீட்டுக்காக மாறி இங்கே வந்திருக்கிறாரு, அதனால் அப்படி ஒரு புகார் அனுப்பிச்சிருக்கிறாங்க அங்கே இருக்க தொகுதிகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு, சரி அந்த ஈரோடு தொகுதி வரும்போது அந்த விஷயத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற, வேட்புமனு கடைசியாக முடிவு பண்ணும்போது சொல்லுன்னு சொல்லியிருக்கிறார். அதே போலவே என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிவு பண்ண ஒரு நேரம் வரும் இல்லை, அந்த முடிவு பண்ணுற நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, ஈரோடு தொகுதியும் ஞாபகப்படுத்துகிறார். ஐயா நீங்கள் சொல்ல சொன்னீங்க,
ஏற்கனவே அந்த பெருந்துறை சீனிவாசன் டாக்டராக அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு நீங்கள் சொன்னீங்க ஞாபகப்படுத்தின உடனே சரி இப்படி புகார் வந்திருக்குது, இந்த புகார் வேண்டாம், வேறு யாருன்னா இருக்காங்களா கொடுத்தவங்க அப்படின்னு கேட்குறாரு. யார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கேட்குறாரு மகாலிங்க ஐயா கிட்ட, அவர் உதவியாளர். உடனே அவர் சொல்கிறாரு, சமீபத்தில் ராஜகோபாலன் ஒரு ஆடிட்டர் வந்து ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணார், அவர் முத்துசாமின்னு பேர், அவருடைய அந்த அதிமுக உறுப்பினர் அட்டையுடைய கூட அந்த கொடுத்துருக்காரு பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த அத்தாட்சியை எடுத்து இவர் காட்டுறாரு. காட்டின உடனே மறுப்பே சொல்லலையா எம்ஜிஆர் அந்த முத்துசாமிக்கு. பாருங்கள், அவர் ரெக்கமெண்ட் பண்ணவர் தான், அவர் கேட்கக்கூட இல்லை. யார்? அவர் ஆடிட்டர் கூட வராரு ராமவரம் தோட்டத்துக்கு, வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, அதை ஞாபகப்படுத்துகிறாரு. உடனே முத்துசாமியை டிக் பண்ணுறாராம் எம்ஜிஆர். அந்த முத்துசாமி தான் இன்றைக்கி நம்ம டாஸ்மாக் அமைச்சர் இருக்கா பாருங்க, திமுகவில் போக்குவரத்து துறைக்கு அமைச்சராக்கினார் எம்ஜிஆர். எப்போ? 1980. 1978 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 77 எம்எல்ஏ ஆகிடுறாரு. அது பாருங்கள், அவர் தான் பின்னால் வந்து இன்றைக்கி திமுகவில் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கிறார், உங்களுக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், அந்த முத்துசாமின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த புத்தகத்தில். நான் உடனே சம்பந்தமாக சாமிநாதன் அவருடைய சகோதரர் இருக்கார், இப்போவும் இருக்கிறார். அவர் வந்து கழகத்தினுடைய அலுவலக ஒரு முக்கியமான பொறுப்பாளராக இருந்தவர். அவர்கிட்ட நான் காலையில் கேட்டேன், என்னங்க இது மாதிரி முத்துசாமின்னு போட்டிருக்கிறார மொட்டையா, அந்த முத்துசாமி தானே இந்த முத்துசாமி இல்லை வேறு முத்துசாமின்னு கேட்கும்போது அவர் தான் இன்னும் கொஞ்சம் எனக்கு அந்த உண்மையை சொன்னார். அது ஏன் சொன்னார் நான் கேட்டேன் அவர்கிட்ட. ஏங்க புகார் வந்திருக்குன்னு சொன்னார் தலைவர், ஆனால் அந்த புகார் உண்மையா பொய்யா அப்படின்னு அவர் சொல்லலை. ஆனால் புகார் வந்த உடனே அது வந்து மாற்றி கொடுத்துட்டாரு, அப்போ முத்துசாமி கொடுத்தாருன்னு சொன்ன உடனே சில உண்மைகள் அவர் சொன்னார். அவர் பாருங்கள், அவர் சொன்னார், ஐயா பெருந்துறை சீனிவாசன் வேறு கட்சியிலேருந்து புகார் வந்தது பாருங்கள், அது மட்டும் இல்லை, இவரே ஜனதா கட்சியிலேருந்து வந்தவர் தான். யார்? முத்துசாமி அதுக்கு முன்னாடி ஜனதா கட்சியிலேருந்து தான் வந்தார். அது காரணம் இல்லை, அதை நான் அந்த குறிப்பிடலை அந்த புத்தகத்தில். உண்மையான காரணம் என்னென்னா, பெருந்துறை சீனிவாசனை ஜேபிஆர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாராம். ஆனால் அவர் பணக்காரரா, அது வேறு வகைகளில் வேறு முறைகளில் அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இவர் ஜேபிஆர் சென்னையை சேர்ந்தவர், அவர் பெருந்துறையை சேர்ந்தவர். அப்போ அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னா அதன் மூலமாக அதையாவது அவங்களுக்கு பயன் கிடச்சிருக்கும் ஜேபிஆருக்குன்னு சொல்லி அதை மறுத்துட்டாராம் எம்ஜிஆர், சொல்லலாம் வெளியே. ஆனால் இங்கே பாருங்கள், அவர் நேரடியாக வந்து ஆடிட்டர் வந்து சொல்கிறாரு, ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, அவ்வளோதான், கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, மனு கொடுத்துட்டு போயிருக்காரு, அவ்வளோதான். ஆனாலும் இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த ஒரு வியாபாரமும் இருக்காதுன்னு சொல்லி தான் முத்துசாமி டிக் பண்ணாராம் எம்ஜிஆர். சொல்கிறார் அவர். சாமிநாதன் ஐயா காலை கூட சொன்னார், எப்பேற்பட்ட தலைவருங்க, எத்தனை, அதாவது அவங்க கூட நாங்கள் இருந்து இன்ன வரைக்கும் அவரை மாதிரி ஒருத்தர் வாழ முடியுமா, அவர் மாதிரி ஒருத்தர் இருக்க முடியுமா, எப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்குது பாருங்கள். அதாவது ஒரு 10 பைசா கூட பயன் பெறாமல் இருக்கிற ஒரு நிலையை உருவாக்கணும் தான் எம்ஜிஆர் பாடுபட்டார். நிறைய ஒன்றுமே தெரியாதவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க எம்ஜிஆரை பற்றி பாருங்கள். அதை பற்றி இன்னொரு குறிப்பு அவர் சொன்னார். 1972 கட்சி ஆரம்பித்து 1973 மே மாதம் அவர் எம்பி எலெக்ஷனில் ஜெயிக்கிறாரு. ஜெயித்த பிறகு எம்பி எலெக்ஷன் ஜெயித்த பிறகு என்ன பண்ணார், 1974 தான் பொதுக்குழு முதல்ல கூட்டுறாராம். அப்போ அந்த பொதுக்குழு கூட்டும்போது அது வரைக்கும் அந்த கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளரை யார் இருந்ததுன்னு சொன்னால் தாழம்பூரில் டாக்டர் பண்ணார் பாருங்கள், NS ராமதாஸ், அவர் தான் இருந்தாராம். அவரையும் சாமிநாதன் இவரெல்லாம் வச்சுட்டு கேட்குறாராம் எம்ஜிஆர், சரி பொதுக்குழு என்னன்னு தெரியுமா, அந்த மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி நியமிக்கணும் தெரியுமான்னு கேட்குறாராம் எம்ஜிஆர். அப்படி அவரே சொல்கிறாராம், இந்த பாரு தொகுதிக்கு பொறுப்பாளர் இருக்காங்க பாரு, அவங்கள வச்சுக்கோ, இந்த ஒன்றிய செயலாளர் இருக்காரு பாரு, அவங்கள வச்சுக்கோ, ஒன்றிய செயலாளர் தொகுதிக்கு செயலாளர் இருப்பாங்க பாருங்க, அவங்களையும் போட்டுக்குங்க. இந்த 2 பேர் இடையில இவங்கெல்லாம் சரியில்லை, இவங்க சரியில்லாதவங்கன்னு சொல்லி புகார் எழுதுகிறாங்க பாரு, அந்த புகார் எழுதுறவங்க முக்கியமானவங்க யாருன்னு பாரு, அவங்களையும் போட்டுக்கோ. அப்படி போட்டால் தான் நாளைக்கு இவங்க ஏதாவது தப்பு பண்ணால் கூட நம்மக்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களுக்குள்ளவே அதை பார்த்து சரி பண்ணிக்குவாங்க அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னாராம். பாருங்கள், அது சொல்கிறாரு சாமிநாத ஐயா காலை சொல்லும்போது. ஒரு தொகுதி செயலாளர் போட்டுக்கங்க பொதுக்குழுவில், ஒரு ஒன்றிய செயலாளர் போட்டுக்கங்க பொதுக்குழுவில் உறுப்பினர் ஆக்கிக்கங்க. அது கூட யார் வந்து இவங்க 2 பேரும் சரியில்லை அப்படின்னு சொல்கிற அந்த புகார் சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களையும் போட்டுக்குங்க. அப்போ பாருங்கள், சிறிய தவறு கூட நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு இடத்துலேருந்து தான் எம்ஜிஆர் அந்த புதுநோக்கோட பார்த்துருக்கிறார். அதனால தான் ஏன் வேண்டும் எம்ஜிஆர் ஆட்சி, ஏன் வேண்டும் எம்ஜிஆர் ஆட்சி நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சின்ன தவறு கூட நடக்கக்கூடாது, ஒரு தொலைநோக்கோட தவறுகளே இல்லாமல் ஒரு கட்சி நடந்தால் தான் அந்த கட்சி ஆட்சிக்கு வரும்போதும் தவறு நடக்காமல் இருக்கும். ஆனால் இப்போ எப்படி இல்லை, மாறிப்போச்சு. நம்ம அதெல்லாம் பழங்கதையை பேசி நாம் வந்து புதுப்பிக்க முடியாது, அது விட்டுருங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், இருக்கிற உண்மையில், இருக்கிற சத்தியத்தில், இருக்கிற நல்லதில் எது நல்லதுன்னு பாருங்கள். அந்த நல்லதை பார்த்து, ஏன்னா இன்றைக்கி உச்ச நடிகர் வந்து பாருங்கள், அவருக்கு வந்து
எதையுமே அவர் வந்து காசை கொடுக்கல, காசு முடியல. ஆனால் அவருக்கும் 210 தொகுதி வைப்பா நிற்கிறாரு. ஏகப்பட்ட செலவு பண்ணி தான் தீரணும். அவர் மற்றவங்ககிட்ட பணம் கொடுத்து மக்களை ஒரு பொல்யூட் பண்ணலாம் கூட, அவருடைய இது செலவு பண்ணி தான் ஆகணும். அந்த பணமெல்லாம் எங்கேருந்து வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி ஒரு வேல்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் நமக்கு வேணும்னா நாம் உண்மையாகவே நாம் பாடுபடணும். என்ன பண்ண முடியாது. இப்போவே சொல்கிறாங்க, எல்லா வாக்காளர்களுக்கும் ஆயிரக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க எல்லா கட்சியும். அது மட்டும் கிடையாது, பல வகைகளில் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1200 சில்லற கோடி பொருளும் பணமும் சீஸ் பண்ணாங்க இப்போ நம்முடைய தேர்தல் கமிஷன். இதெல்லாம் யோசிக்கிற போது ஒரு நல்ல ஆட்சியினுடைய தன்மை இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு மோசமான கெட்ட ஆட்சி, தீமையான ஆட்சி, தீய ஆட்சி வரக்கூடாதுன்னு நாம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, மக்களாகிய நாமெல்லாம் இறைமாட்சி சொன்ன பாருங்க, இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாச்சைன்னு சொல்லுவார். இந்த இறைகாக்கும் வையகம் எல்லாம் யாரு? அரசன் நம்மளை ஆடுறான். அந்த அரசன் அவனை ஆடுறது எது தெரியுமா? அவன் வந்து அந்த நீதி வழுவாமல் ஆண்டான்னு வச்சுக்கோங்க. அந்த நீதி வழுவாமல் ஆண்டா நீதி தான் அவனை ஆளும். அப்படி பார்த்தா நீதி இருக்குதான்னு பாருங்க. நீதி இல்லைன்னா அந்த ஆட்சி தேவையே இல்லை. அன்புள்ள மிக்கவர்களே, தமிழ் டிவியினுடைய இந்த சேனல் இந்த அளவுக்காவது இயங்கிக்கிட்டு இருக்குதுன்னா அதுக்கு உண்மையானவர்களும் நல்லவர்களும் ஒத்துழைக்காமல் இது நடக்காது. அந்த வகையில் இந்த சேனலை பார்க்குறவங்க உண்மையாக மனதுக்குள்ளே, அந்த இதயத்துக்குள்ளே ஒரு ஈரம் இருக்கிறவங்க, நிலை இருக்கிறவங்க, கொடுக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த தமிழ் டிவிக்கு உதவணும்னு சொல்லி உங்களை மீண்டும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன்.